இரவு நேரத்துல அபாய சங்கு போல ஒலிச்ச கார் ஹாரன் சத்தம் பொதுமக்களை பதட்டத்துல ஆழ்த்திருக்கு. கண்ணுமைக்கும் நேரத்துல ஆட்டோ மேல அதிவேகத்துல கார் வந்து மோதின விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவுக்குட்பட்ட சேரம்பாடி அடுத்திருக்கக்கூடிய கோரஞ்சால் பகுதியில தான் இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. நள்ளிரவு நேரத்துல கோரஞ்சால் அண்ணா நகர் பகுதியில ஆட்டோ ஒண்ணு போயிட்டு இருக்கும் போதுதான் எதிர் திசையில கார் ஒண்ணு வேகமா வந்திருக்கு. அப்போ காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதினதுல கார்ல பயணம் செஞ்ச 3 நபர்களும் ஆட்டோல பயணம் செஞ்ச டிரைவர் உட்பட 4 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதா கூறப்படுது. காயப்பட்டவர்கள் பந்தலூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. இது தொடர்பா சேரம்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இரவு நேரத்துல காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. விபத்து நடந்த உடனே காரனுடைய ஹாரன் சத்தம் இடைவிடாம ஒலிச்சது பொதுமக்களையே பீதியில ஆழ்த்தியிருந்திருக்கு. चित्रा नक्षत्रं भवति चित्रं भागेदस्कर्मा विजस्वमेधस्वमित्ते கர்நாடகாவில் ஆட்சி அமைய இந்த அருணாச்சலேஸ்வரர் தான் காரணம். திடீரென குடும்பத்தோடு வந்து நன்றி கூறி வேண்டிக் கொண்ட டி.கே. சிவகுமார். உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தனது குடும்பத்தோடு வந்து சாமி தரிசனம் செய்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் கண்டு ரசித்து மனமாற வேண்டிக் கொள்ள அவர்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பிரசாதம் வழங்கினர். இது குறித்து பேசிய டி.கே. சிவகுமார், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னதாகவும் இங்கு வந்தேன். அதன் பலனாகவே கர்நாடக மாநிலத்தில் நல்ல அரசு அமைந்ததாக நம்புவதாக தெரிவித்த அவர், அதற்கு நன்றி கூறும் விதமாக தற்போது குடும்பத்தோடு வந்து தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். I have come here before the election result. I came and prayed here. We got a good government. We have got good rains. So today I thought that I will come and again. So I prayed for all humanity. சார், நதிகள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தருமா? Of course, the government has to take, because lot of water is going to sea. We should protect the water going to the waste to the sea. So I think the government, central government, should take a bold stand on that. I am not discussing that. I have come for a temple visit, praying Lord Arunachaleshwara and Parvati. That is why let me keep politics out.